நிறைய பேர் சிவமனச சக்தி பார்ட் 2ன்னு கேட்குறாங்க. பட் நான் என்றைக்குமே சொல்லுவேன், சிவா பார்ட் 2 பண்ணுறத விட ஐ திங்க் இதை பார்ட் 1 பார்த்து என்ஜாய் பண்ணுறது நல்லது இருக்குது. பட் அந்த சிவா கேரக்டரை வேணால் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு சிச்சுவேஷனில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ராஜேஷ் கிட்டலாம் பேசியிருக்கிறோம். Let's see, hopefully everything works on well. And I think சிவாமனச சக்தி is one of the most memorable film. வேண்டா வெறுப்பா தான் அந்த கதையை வந்து ஒரு 6 மணிக்கு உட்காந்து கேட்டேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஈவினிங்ஸ் எனக்கு. அவ்வளோ விழுந்து விழுந்து சிரித்தேன். அவ்வளோ பயங்கரமாக ஒரு படம், அதாவது கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதும் சரி, இதுவும் பண்ணும்போதும் சரி, உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கிரிக்கெட்டு அது இது அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருந்தது. அப்போ தான் அந்த லவ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ஏஜ் ஆஃப் ஐ திங்க் 23, 24. ஸோ ஒரு 24 வயசு இருந்திருக்கும் அந்த படம் பண்ணும்போது. ஸோ அப்போது திஸ் இஸ் வாட் லைக் யூனோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அந்த காலகட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். பட் அந்த காலகட்டத்தோட ரிஃப்ளெக்ஷன் இன்ன வரைக்கும் அது ட்ரெண்ட் ஆகிட்டுன்னு இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது.